Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.2 first sum பார்க்கலாம். Fill in the blanks in the following table given that A is the first term, D the common difference, and A to the base n the nth term of an AP. So nth term of the AP an கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு formula இருக்கு A plus n minus 1 into D. இதுல D ன்றது common difference and A ன்றது first term. n ன்றது number of terms. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோல இதை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கொஸ்டின்ல ஏயோட வேல்யூ டி அண்ட் என் கொடுத்துருக்காங்க. ஏஎனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எய்த் டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்? ஏயோட வேல்யூ 7, டியோட வேல்யூ 3 அண்ட் என்னோட வேல்யூ 8. ஸோ இப்போ ஏஎனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். என் இருக்கிற பிளேஸ்ல 8. ஸோ 8 a to the base 8 is equal to ஏயோட வேல்யூ 7 plus n minus 1. A oda value 8. n minus 1. So 8 minus 1 into D oda value 3 is equal to 7 plus 8 minus 1. 7 into 3. So இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அடிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. So is equal to 7 plus 7 3s are 21. So 21 plus 7 is equal to 28. So A to the base 8 oda value 28. So in the place la 28 வரும். So second subdivision la பாருங்க, A oda value minus 18 and N oda value 10 and A to the base N oda value 0. இனி formula la substitute பண்ணுங்க. அப்போ A to the base N oda value 0 is equal to A oda value minus 18 plus N oda value 10 minus 1 into D oda value கண்டுபிடிக்கணும். First இந்த minus 18 equal to அந்த side வருது. So plus 18 is equal to 10 minus 1 9 D. D oda value கண்டுபிடிக்கணும். So 18 divided by 9 is equal to D. 9 ones are 9, 9 twos are 18. So D oda value 2. So D oda value 2. இங்கே 2 எழுதிடுங்க. So third subdivisionல D கொடுத்திருக்காங்க, N கொடுத்திருக்காங்க and AN கொடுத்திருக்காங்க. A oda value நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியாச்சு. இனி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபார்முலா A to the base n is equal to A plus n minus 1 into D. ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus 5 is equal to A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ 18. ஸோ 18 minus 1 into D ஓட வேல்யூ minus 3. ஸோ minus 5 is equal to A plus 18 minus 1. So 17 into minus 3. Minus 5 is equal to A plus 17 into minus 3 minus 51. So minus 5, இங்க minus 51 இருக்கு. So plus 51 ஆயிடும் is equal to A. So A is equal to 46. இந்த third subdivisionல எழுதிடுங்க 46. Fourth one பாருங்க, A ஓட வேல்யூ D and AN ஓட வேல்யூ given, N ஓட வேல்யூ மட்டும் நம்ம find out பண்ணணும். So given எல்லாம் எழுதிட்டோம். இனி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A to the base N ஓட வேல்யூ 3.6 is equal to A oda value minus 18.9 plus N oda value நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால N minus 1 into D oda value 2.5. So 3.6 in the plus in the minus 18 in the minus 18 plus 9 oda value plus 18.9 is equal to இங்க 2.5 இருக்கு. So 2.5 into N minus 2.5 into 1 வந்து 2.5. So 3.6 plus 18.9, 22.5 in the minus 2.5 equal to இந்த side plus 2.5 item is equal to 2.5 n. In 22.5 plus 2.5 நமக்கு 25 கிடைக்குது is equal to 2.5 n. So இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால 25 divided by 2.5 is equal to n. So n is equal to denominatorல பாயிண்ட் இருக்கு, அதனால ஒரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மேல நியூமரேட்டர்ல 250 and denominatorல 25 வந்துரும். So இப்போ 25 into 1 25. So n is equal to 10. So இந்த பிளேஸ்ல n ஓட வேல்யூ 10 வந்துருச்சு. இனி fifth subdivision. fifth subdivision பாருங்க, A, D and n கொடுத்திருக்காங்க. A to the base n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So first எல்லாமே எடுத்து எழுதிடுங்க. ஸோ இங்க எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். A to the base n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ A ஓட வேல்யூ 3.5 பிளஸ் n ஓட வேல்யூ 105 minus 1 into D ஓட வேல்யூ 0.
is equal to 3.5 plus 104 into 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல பிளஸ் பண்ணக்கூடாது, இன்டூ பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ 104 இன்டூ ஜீரோட வேல்யூ 0 தான். ஸோ 3.5 பிளஸ் 0. ஸோ ஏஎன்னோட வேல்யூ என்னது? 3.5 பிளஸ் 0 3.5 தான். ஸோ ஏஎன்னோட வேல்யூ 3.5. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.